ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த அமாவாசை விடுதலை ஜபத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்றி விடுதலைக்காக நம் தேவாலயத்திலே ஆராதனை நடத்த வழக்கம். இந்த மாதம் முழு ஊரடங்கு இருக்கிறபடியால் வெளியே போகிற சூழ்நிலை. ஆகவே வீட்டில் இருந்த வண்ணமாகவே ஒரு 30 நிமிடம் நேரடியாக ஒளிபரப்புகிறோம். ஜஸ்ட் 30 மினிட்ஸ் சொல்லி ஒரு பாட்டு, கொஞ்ச நேரம் ஓசிப்பு, சின்ன ஷார்ட் மெசேஜ். நானும் என் தம்பி இணைந்து விடுதலைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தயவு செய்து ஒரு 30 நிமிடம் அளவற்ற பிரசரத்தில் நீங்கள் கலந்து வர அன்போடு அழைப்பு கொடுக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மாலை நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு உன்னை தேற்ற ஒரு அமாவாசை விடுதலை ஜபத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை ஜபத்துக்கு அளவற்ற பிரசரமாக காணப்படும். நாங்கள் பாடப்போற பாடல், ஆராதனை, செய்தி, விடுதலை ஜபம் அத்தனையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாகும் புஸ்தகம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இந்த இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுதல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன். நம்ம குடும்பம் யார் மாந்திரிகம் பண்ணாலும் குறி சொல்லலாம், அதை கிரியை செய்யாது. இந்த நாட்டிலே ஒரு வேலை உங்களுக்கு விரோதமாக யாராவது மாந்திரிகம் பண்ணலாம், விரோதமாக பிலிசின செய்விடப்பட்டால் ஒன்றும் இஸ்ரவேலை தாக்காது, யாக்கோபு கிட்ட வராது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். அதை வைத்து ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. பாடுவார்கள் கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிப்பதே தேவாதி தேவனுக்கு பிரியமானதே. இஸ்ரவேலரே ஆசீர்வதிப்பதே தேவாதி தேவனுக்கு பிரியமானதே. அமிரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது, அமிரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனே கொடியேற்றுவார், ஆவியான தேவனே கொடியேற்றுவார். விஸ்வவேலனே பாக்கியவானோ தேவாதி தேவனை தெரிந்து கொண்டாரே. விஸ்வவேலனே பாக்கியவானோ தேவாதி தேவனை தெரிந்து கொண்டாரே. இஸ்ரவேலுக்கு விரோதமான தினமும் தினமும் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக தினமும் தினமும் ஒன்றுமே இல்லை. அமிரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது, அமிரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனை கொடியேற்றுவார், ஆவியான தேவனை கொடியேற்றுவார். இஸ்ரவேலுக்கு எதிராக ஒருபோதும் துஷ்டமே செய்யப்படாது. இஸ்ரவேலுக்கு எதிராக ஒருபோதும் துஷ்டமே செய்யப்படாது. தங்குமிடத்தை பாழாக்காதே, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். தங்குமிடத்தை பாழாக்காதே, இஸ்ரவேல் விழுந்தாலும் எழுந்திருப்பான். மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது, மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனே கொடியேற்றுவார், ஆவியான தேவனே கொடியேற்றுவார். உன்னை தொடுபவன் என் கண்மணியே, தொடுவதாக என்று கர்த்தர் சொன்னாரே. உன்னை தொடுபவன் என் கண்மணியே, தொடுவதாக என்று கர்த்தர் சொன்னாரே. என் கையில் இருக்கிறது உன்னை பறிக்க ஒருவனால் எப்போதும் முடியாது. கையில் இருக்கிறது உன்னை பறிக்க ஒருவனால் எப்போதும் முடியாது. மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது, மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது. ஆவியான தேவனை கொடியேற்றுவார், ஆவியான தேவனை கொடியேற்றுவார், ஆவியான தேவனை கொடியேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. ஆவியானவர் தான் கொடியேற்று. வேதம் சொல்வது வெள்ளம் போல சத்து வரும்போது ஆவியான அந்த 4 லைன் மாத்திரம் நாம் திரும்ப பண்ண போகிறோம். மந்திரவாதம் செல்லாது குறித்து அந்த 4 வரை மாத்திரம். அது ஹீட் லைன் சொல்வார்கள். சில பாடல்களை பார்த்தா சில வரிகள், முக்கியமான வரிகள், குறிப்பிடப்பட்ட வரிகள்
ஆவியானவரால் அது வெளிப்படுகிற வார்த்தை. நான் வரை மாத்திரம் என் கூட சேர்ந்து எல்லாம் கை தட்டி பாடி தேவனை மையப்படுத்தும். மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது ஆவியான தேவனே ஏற்றுவார் ஆவியான தேவனே ஏற்றுவார் மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது மந்திரவாதம் சொல்லாது சொல்லுதல் இல்லாது ஆவியான தேவனே ஏற்றுவார் ஆவியான தேவனே ஏற்றுவார். எல்லாரும் கொஞ்ச நேரம் விடுதலை பெற்றுக்கொள்ள நல்லா கவனிங்க. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியமே ஆராதிக்க வேண்டாம். தேவத்தை நல்ல வாசம் பார்த்தீங்கன்னா அக்னி சுருந்து ஜனங்கள் விடுதலை பெற அவர்கள் ஆராதித்தார். சிங்க கெபியிலிருந்து விடுதலை பெற தானியேல் ஆராதனை வீரனார். சிங்கமும் கரடியும் தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை வந்து தாவீது நல்ல ஆராதிக்க வீரனா இருந்தான். வேதத்துல நிறைய சம்பவம் சொல்ல முடியும். நீங்க நல்லா ஆராதிக்கும் போதே செய்தி 2வது தான், விடுதலை தேவம் 3வது தான். நீங்க ஆராதிக்கும் போது டெலிவரன்ஸ் ஆகும். நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து வந்ததாக உங்க சிந்தனைகளை உருமுகப்படுத்தி டாக்டர் ஐசர் ஆராதனை ஒரு 10 நிமிஷம் நல்ல விடுதலை ஆராதிக்கும் போதே உங்களுக்கு விடுதலை வல்லம் வெளிப்பட்டு கத்த உங்களை விடுதலை ஆக்குவா. பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுத்து 5 நிமிஷம் கரெக்டா 30% முடிச்சுவோம். எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கத்தனை ஆராதிக்கிறோமா? டாக்டர் ஐசர் ஆராதிக்க எல்லாரும் கண்களை இப்படி வலது கரத்துக்கு வாயில திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர், ஒரு நாள் நமக்கு தீமை செய்வதில்லை, நம்மளை தப்புவிக்கிற தேவன், இரக்கங்களின் பிதா, அவர் இரக்கத்தின் பிதா, மனதிற்கும் உள்ள தேவன், நம்மளை தப்புவிக்கிறவர், மரணத்திலிருந்து தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளை தப்புவிக்கிற தேவன். எல்லாரும் வாய் தாண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய், நம்முடைய தேவன் எல் ஷடாய், சர்வல்லமுள்ள தேவன். எல்லாரும் சந்தோஷமா நீ எல் ஷடாய் ஆண்டவரே, நீ சர்வல்லமுள்ள தேவன், தப்புவிக்கிற விடுவிக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். El Shaddai, El Sarva Vallavani. El Shaddai, El Shaddai, El Sarva Vallavani. அவர் வெற்றி கொடுக்கிற தேவன். பாவத்தின் மீது வெற்றி, சாபத்தின் மீது வெற்றி, தோஷத்தின் மீது வெற்றி, மந்திரத்தின் மீது வெற்றி, செய்வனத்தின் மீது வெற்றி, வில்லு சூனிய கட்டுகள் மீது வெற்றி. நம்முடைய தேவன் வெற்றி கொடுக்கிற தேவன். அவருக்கு யெகோவா நிசி என்று பெயர். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, ஹalleluya. யெகோவா நிசி, எல்லாரும் யெகோவா நிசி கொடுக்கிற தேவன். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வெற்றி கொடுத்து சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாமம் என் புகலிடமே, கைதோடு துதிக்கிறோமே. நாமம் என் புகலிடமே,
ஸ்தோத்திரமே நாமம் உடனே விடுதலை கிடைக்கும். நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை நீங்க சொல்ல 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 விடுதலை கொண்டு தேவன் என்று சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாத ஒன்றும் மனுஷரால் முடியாத எல்லாம் தேவனால முடியும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் விடுதலை கொண்டு சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யார் பார்க்கிறா? யார் பார்க்கிற உலகத்தை? எல்லாமே எல்லாம் மாறி யார் பார்க்கிறா? வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா உம்மைத்தான் எங்கள் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் வீணில்லா எங்கள் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்லோரும் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யெகோவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்லோரும் ஆராதிப்பேன் அடோனாய் மரணத்தின் பாதைகளில் அவன் தந்த மருத்துவராயினே வந்து மறுவாழ்வை தந்தீரையா மரணத்தின் பாதைகளில் அவன் தந்த மருத்துவராயினே வந்து மறுவாழ்வை தந்தீரையா எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்லோரும் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யெகோவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்லோரும் ஆராதிப்பேன் அடோனாய் 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 ஆராதிப்பேன். இன்னைக்கு இரவு முழுவதும் நான் ஓசி பிடிக்கிறேன் ஜெயமாட்சி. இன்னைக்கு இரவு முழுவதும் உங்க காதுல ஒரு சத்தம் வரணும். உங்க வீட்டுல பாடு பிடிச்சிங்க. எல் ஷடாய், எல்ரோயினி, அடோனாய், யெகோவா நிசி சொல்லிட்டு 5 காரியம். எல் ஷடாய், எல்ரோயினி, அடோனாய், யெகோவா ஈரே, ஓ யெகோவா நிசி சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு பெரிய சொல்லிக்கிட்டே நைட்டு தூங்குங்க. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷம். தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம். எப்பொழுதே தொடர்ந்து லைவ்ல வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆனால் வீடுகளில் பிரச்சனை இறங்கி வரட்டும். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து மகிழப்போம். கட்டுகள்லாம் மறுக்கப்பட்ட கண்ணிகள் திறக்கப்படட்டும். தொடர்ந்து உடைய வார்த்தை எங்களோடு பேசும். விடுதலை செய்தி மூல ஜனங்களை தொடு. உள்ளங்களை கொண்டு விட்டு எறியட்டும். பலவான் கட்டப்படட்டும். சாத்தான் மின்னலை போல கீழே விடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாத எங்களுக்கு தாரும். உம்முடைய பரலோகத்தின் பாவத்தை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிரியமானவர்களே, 10 கற்பனையும் கர்த்தருடைய ஜெபமும்
பிசாசை நடுங்க வைக்கிற ஜபம். இன்னைக்கு அநேக பேருக்கு தெரியல, பெந்தோபஸ்துக்காருக்கு தெரியல. அப்படியே நேரா பரலோகத்துக்கு போய் 3வது அனுப்பு. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜபமும் 10 கற்பனையும் பிசாசை நடுங்க வைக்கிற. நீங்க உடந்து கையை சொல்லி பாருங்க, நடுங்கி ஓடி போவான் பிசாசு. எனக்கு தெரியும் பிசாசு எத்தனை பேரும் பரமதுராது சொல்லுவேன், அநேக விடுதலை பெறார்கள். நீங்க இந்த இரவு படுக்க போறது முன்னாடி 10 கற்பனையும் இந்த கர்த்தருடைய ஜபத்தையும் பயத்தோடு முழங்கால் படி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணீங்கள், விடுதலையை கற்றுக்கொண்டு பகிரப்படும். இப்பொழுது நமக்கு பிஷப் டாக்டர் விடுதலை செய்தி சுருக்கமாக சொல்லி அந்த 2 பேரும் இணைந்து ஆசீர்வாதத்தை ஜெபம் பிஷப் டாக்டர் நிற்கிறார். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்ல செய்திக்காக என்னுடைய மகன் டாக்டர் முகில்ராஜ் அவர்கள் ஒரு ஜெபம் பண்ணுவார்கள். நாம் ஜெபம் பண்ணுவது கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை நீரே ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் எளிதில் புரிந்து கொள்வனமாக திட்டவட்டமாய் நீர் எங்களோடு கூட பேசும் பேசுகிற ஆண்டவரே, தாசரை முழுவதும் நீரே மறைத்து அவருடைய கல்வியோ ஞானமோ எதுவுமே வெளிப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தை அவருடைய நாவிலே வையும். சகல துதிகளை மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஆண்டவர் ஜெப நேரத்தில் காண்பித்தார். ஐசாயா 54:4. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை, லட்சை அடைவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. இந்த 2 வார்த்தை கர்த்தர் காலையில் ஜெப நேரத்தில் சொன்னார். முதல்ல சொன்னாரு பயப்படாதே. ஒருவேளை இந்த அமாவாசையை முன்னிட்டு எனக்கு இவங்க பில்லிசூனியம் பண்றாங்க, அவங்க செய்வன பண்றாங்க, அவங்க ஏவல் பண்றாங்க, ஒவ்வொரு அமாவாசைக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருகிறது, ரொம்ப பயம் கலக்கம் வருகிறது சொன்னா அவங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, முதலாவது இதை விடுதலை செய்து பயப்படாதுன்னு சொல்றாரு. Fear not. எதுக்கும் பயப்படாது, எதை குறித்து பயப்படாது. பிசாசு பயப்படுத்துறது. பிசாசு இருக்கிற முதல் சக்தியை நம்மை பயமுறுத்துகிறவன். ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிற மறந்து போய்விடாதீங்க. ஆண்டு சொன்னார் முதல்ல பயப்படாதே. அப்புறம் 2 வார்த்தை சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, லட்சியம் அடைவதில்லை. லட்சியம் என்று சொன்னால் அவமானம், வெட்கம் என்று சொன்னால் தலை குனிவு. ஆண்டு சொன்னார் நீ வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. நம்ம சிறு வெட்கம் என்ன? வெட்கம் சொன்னால் தலை குனிவு. சில பேர் வாழ்க்கையிலே ஏதாவது சம்பவம் நடந்தா தலை குனிவா இருக்கு, நிமிர்ந்தே நடக்க முடியல, தலை குனிச்சே இருக்கணும். எங்க அக்கா ஒரு விளையாட்டு ஒரு கலை சொல்ல, அக்கா கிறிஸ்டோபர்ஸ் காலேஜ் படிச்சிருந்தாங்க. அப்போ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அந்த கிளாஸ் மிஸ் மொத்தமே கிளாஸ்ல 30 பேர் தான். ஃபெயில் ஆன 7 பேர் நிக்க வச்சு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்து எல்லாம் வாங்கி 8, 10, 12 எல்லாம் சிரிச்சாங்க. உடனே அந்த மிஸ் சொல்லலாம், எட்சி சிரிக்காத, வெக்கப்படு அப்படின்னா. வெக்கப்படுது எப்படி தெரியல மிஸ். பேப்பரை மடிச்சு வச்சு தலை குடிஞ்சுக்கணும், அதான் வெக்கப்படணுமா? வெக்கப்பட நாங்க எல்லாரும் மத்தவங்க சிரிப்பாங்கன்னா இவங்க வெக்கப்படணுமா? அந்த 30 கிளாஸ் 30 பசங்கள்ல 22 பேர் சிரிப்பாங்க. இவங்க 8 பேர் பேப்பர் கையில வச்சுக்கணும். தலை குனிதான் வெட்கமா? எனக்கு அவ்வளவு சொல்லி சிரிப்பா இருந்துச்சு. வெட்கம் என்று சொன்னால் தலை குனிவு. ஏதோ ஒரு சம்பவம் வீட்டில் நடந்து விட்டதா, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நடந்து விட்டதா, உன் தொழிலில் ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டதா, நடக்கக்கூடாத காரணம் நடந்து தலை குனிவு வெட்கப்பட்டிருக்கிறியா? ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. இயேசுவின் நாமத்தில் வெட்கப்படுத்தும்படியாக, உன்னை தலைமுடியை வைக்கும்படியாக, உன்னை அவமானப்படுத்தும்படியாக, உனக்கு ரொம்ப சத்துருக்கள் கிரியை செய்யலாம், உனக்கு ரொம்ப பில்லிசூனியம் பண்ணலாம், ஏவல் பண்ணலாம், மாந்திரிகம் பண்ணலாம், அவங்க எல்லாம் செயலேற்று போகும். ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இதை வைத்து என் மனைவி ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார்கள். எங்க யூடியூப்ல ஒரே ஒரு அடியை மாத்திர பாட ஆவில் ஏவப்படுகிறேன். நான் இந்த வசனம் வந்ததிலிருந்து இந்த பாட்டு இருக்கும் வந்தது. இந்த ஒரே ஒரு அடி 2 அடியை மாத்திர பாடி, பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை. ஒவ்வொரு 4வது லட்சம் அருமையான பாடல், ஒரு அடியை பாடி நாம் செய்தி எல்லாம் கைத்தட்டி பாடுவோம். பயப்படாதே, வெட்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே, நீ தாழ்ந்து போவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, கலங்கிடாதே, நீ தாழ்ந்து போவதில்லை. வல்லமை தேவன் துணையாக வந்து பாதுகாக்கிறார். ஆமென். வல்லமை தேவன் துணையாக வந்து பாதுகாக்கிறார். வெட்கமில்லை, வெட்கமில்லை, என்னால்
சொன்னா வாழ்க்கையில வெட்கம் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்தது என்ன சொல்லணும் அதை நான் கொரோனா வந்துடும். வெட்கம் வந்துடும். எனக்கு வெட்கம் இல்லையே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாவே லட்சியம் அடைவதில்லை. இயேசுவின் நாமத்தில் அமாவாசை விடுதலை ஜெபத்தோட வார்த்தை கடந்து வருகிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. போகட்டும். செய்தி தலைப்பு வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். அதே பகுதியில ஒரு 3 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சிட போறோம். செய்தியின் தலைப்பு வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் எல்லாரும் பைபிள் திறந்து படிக்கணும். 14ஆம் வசனம், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இது வந்து ஒரு சேஃப்டி வேர்ட் கூட சொல்லலாம். 14ஆம் வசனம் படிங்க. 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு வெள்ளிசுரை செய்வனே ஒரு கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. வசன வாசனம் ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, லட்சியம் விடுவதில்லை. ஆண்டவர் பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாக்குவாய், நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை சொன்னா அந்த வெள்ளி சுரித்து வல்லமை தான் கொடுமை, செய்வனின் கிரியை தான் கொடுமை. ஆண்டவர் சொல்ற கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலாது இருப்பாய், எதுவும் உன்னை அணுகுவதில்லை. ஆகவே இந்த கடைசி வரைதான் என்னை தொட்டது, அது உன்னை அணுகுவதில்லை. ஆகவே இப்படி சொல்லுகிறேன், முதல் ஆசீர்வாதம் எதுவும் அணுகுவதில்லை. எழுதுங்க பாருங்க, எப்படி எழுதுறோம்? வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தருக்கு முதல் ஆசீர்வாதம் எதுவும் உன்னை அணுகுவதில்லை. உன்னை அணுகி வெட்கப்படுத்தாது. மந்திரம் உன்னை அணுகி வெட்கப்படுத்தாது. செய்வனை உன்னை அணுகி வெட்கப்படுத்தாது. ஏவல் உன்னை அணுகி வெட்கப்படுத்தாது. பிசாசின் அணுகி உன்னை வெட்கப்படுத்தாது. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷப்படுத்த வல்லவல்ல தேவனா இருக்கிறார். ஐயா, ரொம்ப பயமா இருக்குதுயா, என்ன செய்வது? திகில், பயத்துக்கு பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், நீதியில் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. முதல் குறிப்பு, ஆண்டவர் சொன்ன வெட்கத்துக்கு பதிலாக எதுவும் உன்னை அணுகுவதில்லை. நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க ஆமென் சொல்றோம். பயம் உன்னை அணுகுவதில்லை, வியாதி உன்னை அணுகுவதில்லை, நெருக்கம் உன்னை அணுகுவதில்லை, திகில் உன்னை அணுகுவதில்லை, கொடுமை உன்னை அணுகுவதில்லை, எதுவும் உன்னை அணுகாது. இப்பொழுது பரவுகிற கொரோனா உன்னை அணுகாது, எதுவும் உன்னை அணுகுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. முதல் குறிப்பு, எதுவும் அணுகுவதில்லை. இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இரண்டாவது ஒரு பெரிய blessing 17ஆம் வசனம் படிங்க. 17 அதான் ரெண்டாவது பியூட்டிஃபுல் blessing. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்று உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்குது. என்னுடைய நீதியுமா இருக்குது. இரண்டாவது, வெட்கத்துக்கு வேலை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா, எந்த ஆயுதமும் வாய்க்காது. முதல்ல எதுவும் அணுகாது. இரண்டாவது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க நல்லா தெளிவா படிச்சா தெரியும். உனக்கு உருவாக்கப்படும் ஆயுதம் அப்படின்னா ஆயுதம் உருவாக்கப்படும். உனக்கு ஆயுதம் உருவாக்கப்படும், உன் குடும்பத்தில் ஆயுதம் உருவாக்கப்படும், உன் பிள்ளைக்கு ஆயுதம் உருவாக்கப்படும், உங்க ஊழியத்தில் ஆயுதம் உருவாக்கப்படும். உங்க ஏரியாவிலே கிரியை செய்கிற விக்கிரத்து கிரியைகள் ஆயுதமாக மாறும். உனக்கு உறவுக்கு வன்கண்கள், பொறாமை, எரிச்சல் ஆயுதமாக மாறும். உனக்கு உறவுமாக தேவையில்லாத காரியத்துக்கு கோபம் கொண்ட பிள்ளைகள் உனக்கு உறவுக்கு மாந்திரிக ஆயுதமாக மாறும். என்ன ஆயுதம் நமக்கு தெரியாதுங்க. நான் சில சமயம் ஜெபிக்கும் பொழுது வன்கண்கள், பொறாமை, எரிச்சல் ஆண்டு சொல்வார். சில சமயம் ஜெபிக்கும் போது உன் பகுதியை விகலகத்தின் கிரியை சொல்வார். சில சமயம் நாணயம் தப்பி ஜெபிக்கும் பொழுது மாந்திரிக சக்தி நேரடியாக மந்திரவாதி கிரியை செய்வது, மந்திரத்து வல்லமை நான் பார்த்திருக்கிறேன். என்ன ஆயுதம் நமக்கு தெரியாது, எது உனக்கு எழுமு தெரியாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, உருவாக்கப்படும் ஆயுதம் அது வாய்க்காது. அது வாய்ச்சிட்டுனா உனக்கு வெட்கல. அந்த வாயில வாய்ச்சிட்டு அந்த வாயில கிரியை செஞ்சு அந்த வாயில தாக்கிட்டு உனக்கு வெட்கம் தானே. ஆவியானவர் சொல்ல, அந்த ஆயுதம் வாய்க்காது, அது ஆயுதம் கிரியை செய்யாது. என் அன்பு சகோதரன் டாக்டர் ஐசல் 2003ஆம் ஆண்டு பயங்கரமான ஆயுதத்தில் தாக்கப்பட்டு விக்கிரத்தில் தாக்கப்பட்டு மரண படுக்கைக்கு வந்து பேசிய பேரலைஸ் சொல்லி 10 நாளுக்கு வேதனைப்பட்டார்கள். ஆனால் வாய்க்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் ஜெபித்தார்கள், மூத்த ஊழியர்கள் ஜெபித்தார்கள், கத்தோலிக்க பிள்ளைகள் ஜெபித்தார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தது. ஆயுதம் வாய்க்காமல் போது இன்னைக்கு கர்த்தருக்கு வல்லமையா ஊழியம் செய்து வருகிறார். 2000ஆம் ஆண்டு 2 கால்கள் நடக்க முடியாதபடி படுத்தபடிக்கு ஆகிவிட்ட பிரியமானவர்கள், எல்லாருக்கும் சுகர்
இருக்கும் சொன்னாங்க, வாத வியாதி சொன்னாங்க, எத்தனோ மருத்துவமனை போட்டு நடக்க முடியல. குச்சி வைத்த நடந்த 2000 ஆண்டு மறக்கவே முடியாது. அவ்வளவுதான், நித்தியரா நடக்க முடியவில்லை. ஊழிய வீழ்ச்சியில் சொன்னாங்க. விரோதமா ஆயுத எழுபடி பிரியமான வாய்க்கவில்லை. கபா ரபா தீர்க்கதரிசனம் ஆவியில் ஏவி நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு குலமா ஆயுத எழுபது வாய்த்த நீ வெட்கப்படுவாய். ஆனா ஆண்டவர் சொன்னா நீ வெட்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக இரண்டாவது உங்கள் குலவையோடு எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். முதலாவது எதுவும் உன்னை அணுகுவதில்லை, எந்த கிரிய சக்தியும் அணுகுவதில்லை. இரண்டாவது விரோதமா எழுபது ஆயுதம் வாய்க்காது. கடைசியாக வெட்கத்து கர்த்தர் blessing என்ன தெரியுங்க? 11ஆம் வசனம் சூப்பர் வேர்ட். verse 11 படிங்க. verse 11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, மந்திரத்தினால் செய்வினால் பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்னங்களை உன் அஸ்திபாரமாக்கி. போதும், பிரகாசிக்கும்படி வைத்து. அதான் ரொம்ப எடுத்தது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்று அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஒருவேளை மந்திரத்தில் விளைவாக செய்விக்கிறாங்க, ஜனங்களுக்கு உருவமான பல கிரியாங்க. சிறுமைப்பட்டிருக்கிறாயா? தேற்றப்பட்டிருக்கிறாயா? நிராகரிக்கப்பட்டிருக்கிறாயா? உன் இறுதியை கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், உன்னை வெட்கத்து. ஒருவேளை சிறுமைப்படுவது வெட்கம், பெருங்காற்று அடிபடுவது வெட்கம், தேற்றப்பட்டு இருக்கும்போது நாணயத்திற்கான வெட்கம், தலைகுனிவு. ஆனா அவற்றை மத்தியிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி உன்னை பிரகாசிக்கும்படி செய்வார். மூன்றாவது குறிப்பு, பிரகாசிக்க பண்ணுவார். நான் சொல்வதெல்லாம் வெட்கத்துக்கு பதிலாக பிசாசு கிரியை செய்தால் வெட்கம், பிசாசு வல்லமை குறிப்பிட்டால் வெட்கம். விசேஷமாக இந்த பில்லிசுனை செய்வினை ஏவல் மாந்திரிகரையோ வன்கண்கள் பொறாமை எரிச்சல் இருக்கிறதுக்கு தொடப்பட்டால் உனக்கு வெட்கம். ஆனா வார்த்தை கலந்தது விடுதலை ஜபத்திலே, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சியம் அடைவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக 3 ஆசீர்வாதம் சொன்னேன். நம்பர் 1, எதுவும் அணுகுவதில்லை. நம்பர் 2, எந்த ஆயுதம் வாய்க்காது. நம்பர் 3, உன்னை கர்த்தர் பிரகாசிக்கப்படுவார். பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும். நாளைக்கு காலையில சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் பயப்பட மாட்டேன், நான் நாண மாட்டேன், நான் லட்சியம் அடைய மாட்டேன், நான் வெட்கப்படுவதை சொல்லிக்கொண்டே இருங்கள். பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. இப்ப நானும் என் தம்பியும் இணைந்து உங்கள் விடுதலைக்காக விரோதமாக கிரீஸ் ஆவிகள் முடக்கப்பட, பில்லி சொல்லி வல்லமை செய்து அழிக்கப்பட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் அனுப்புகிறோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, அருமையான ராத்திரி வேலைக்காக லைவ்ல இப்போ யாரெல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு நானே தம்பி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பிறகு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறார்களோ இந்த விடுதலை ஜெபத்து வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக நீ கொடுத்த நல் வார்த்தை, பயப்படாதே நீ வெட்கப்படுவது சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எதுவும் இந்த பிள்ளைகளை அணுகாது என்று சொன்ன வார்த்தைக்காக, எந்த ஆயுதமும் வாய்க்காது சொன்ன வார்த்தைக்காக, பெருங்காற்று அடிபட்ட இவர்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக, வார்த்தைகள் மேலிருந்து பலிப்பதாக. இப்பொழுதே கட்டப்பட்ட பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை எழுதப்படுகிறது அல்லவா? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை எழுதப்படுகிறது அல்லவா? இப்பொழுதே இந்த பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. யாரெல்லாம் ஆன்லைன்ல வாட்ச் பண்ணாங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. கொல்லாத சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. அசுத்தாவின் இயேசுவின் நாமத்தில் மத்தல சூனிய சக்திகள் நாமத்தில் தேய்க்கப்படுகிறது. கட்டி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. சூனிய ஆவி இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. சர்வத்தின் கட்டி இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவது. கரிவேலை ஆவி இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்த ஏற்படுத்துற ஆவி இயேசுவின் நாமத்தில் ஏமாற்றுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் முடக்க பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி யாரை விட்டுவிடுற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டுவிடுற ஆவி இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்த. இப்பொழுது படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மீது அவருடைய சுகமளிக்க இறங்கி வருவதாக. வியாதியஸ்தர்கள் மீது தேவனுடைய சுகமளிக்க இறங்கி வருவதாக. கஷ்டப்படுகிற பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. மனமுடைந்த பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. பயத்தில் நடுக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தில் தைரியத்தை கட்டளையிடுவீராக. கட்டிகளை அறுப்பே, முகத்தடியை முறிப்பே, சூனியத்தை அறுத்து விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே நீ வெட்கப்படுவதை சொன்னீரே. இந்த பிள்ளைகள் வெட்கமடையாமல், எதுவும் அணுகாமல், எந்த ஆயுதம் வாய்க்காமல் பண்ணி பிரகாசிக்க பண்ணி இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமா இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இடவாயின நித்தியத்தாரும் பயத்திலிருந்து விடுதலையாக்கும் சமாதானத்தை இவர்களுடைய குரமா உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ, எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. இவர்கள் நீதியினால் சிறப்பட்டு இருப்பார்களாக, ஒருவருக்கு தூரமா பயமில்லாது இருப்பார்களாக, தூரமா எதுவும் இவர்களை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதி
நன்மையும் கிருபை கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவரே, நாளையத்துக்கு இணைந்து மிகுந்த பாரத்தோடு ஆவேலனை ஜெபித்திருக்கிறோம். கட்டாயம் கர்த்தர் விடுதலை ஜெபத்தில் விடுதலை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்றும் இன்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தில் வருகிறவருக்கும் உங்களோடு இருக்க கடவுளே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் சேர்ந்து சகலவரை மறவாதே. ஆமென். பிரியமானவரே, நான் காலை ஓய்வினால் மனமகிழ்ச்சியினால் முழு ஊரோட இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று ஆலயத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம். நாளை காலை 8 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் நேரடியாக ஆலயத்தில் ஒளிபரப்பு. நாளை பாடல் ஆராதனை செய்தி எல்லாம் உண்டு. ஆயத்தமா இருந்து ஜீசஸ் கம்ஃபர்ட் யூடியூபிலும் இத்தனாஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் நேரடியாக சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்கும் பயப்படாதீர்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நான் அதை லட்சியம் அடைவதில்லை. God bless you.